ஒரு ஃப்ரெண்டு எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் வந்துட்டு 125 கிராம் போல் வந்துட்டு மெஷர் பண்ணி அதை வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டரும் ஆயிலும் சேர்த்து 50 கிராம் போல் எடுத்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்து நல்லா கேக் மாதிரி ஸ்பான்ஜியாக வரும். உங்களுக்கு அப்படி வேணா நிறைய சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பவுலில் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு சக்கரை, 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே வந்துட்டு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம், மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் சாக்லேட், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மைதா, கொக்கோ பவுடர், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா திக்க பேட்டர் வந்து ரெடி ஆகும். இதை வந்துட்டு மோல்டில் மாற்றிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். அப்படி செய்யும் போது நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ரெடி ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக வரும்.